Bharat Institute of Higher Education and Research, Chennai. Admissions open for Engineering, Agri, Arts and Science courses. Apply online. Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai. முன்னாடி வந்து பாத்தீங்கன்னாக்கா ஐபிசில 511 பிரிவு இருந்தது. இப்போ வந்து பாத்தீங்கன்னாக்கா 358 பிரிவுகள் தான் இருக்கு. அதே போல தான் சிஆர்பிசிலயும் முன்னாடி வந்து 484 பிரிவுகள் இருந்தது. இப்போ 531 பிரிவுகளா ஆகி இருக்கு. இப்படி மாற்றங்கள் இருக்கிறதால வந்து வழக்காடக்கூடிய அந்த வழக்காடு மன்றத்தில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்களுக்கு பெரும் சிக்கலை ஏற்படுத்தி இருக்கு அப்படினே சொல்லுங்க. பல குற்றங்களுக்கு வந்து அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. சில குற்றங்களுக்கு வந்து புதிதாக தண்டனைகள் சேர்க்கப்பட்டிருக்கிறது. நிறைய திரைப்படங்கள்ல வந்து 420 சீட்டிங் கேஸ்ங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விடயமா இருக்கிறது. அந்த வழக்குக்கான பிரிவு வந்து பாத்தீங்கன்னா 316 மாறி இருக்கிறது. இப்படி மாற்றங்கள் இருக்கும் பட்சத்துல இது எப்படி வந்து ஃபீசிபிளா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கு வழக்காடு மன்றத்தில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு. இப்ப குற்றம் வந்து ஜூலை 1க்கு முன்னாடி நடந்திருக்கலாம். ஜூலைக்கு பிறகாக வழக்கு வந்து பதியப்பட்டிருக்கலாம். இதை எப்படி அணுகிறது, இதை எதை வச்சு வாதாடுறது அப்படிங்கிற மாதிரி சில சந்தேகங்களும் இருக்கு. யாராவது கைது செய்யப்பட்டால் நீங்க கைது செய்யப்பட்டிருக்கீங்க அப்படிங்கிற தகவலை வந்து உங்களுடைய உறவினர்களுக்கோ இல்ல நீங்க யாரை நம்புறீங்களோ அவங்களுக்கு தெரிவிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னாக்கா வந்து அதற்கான உரிமையை இந்த சட்டம் வழங்குது. நேயர்களுக்கு வணக்கம். ஆங்கிலேயர் காலம் தொட்டு இந்தியா பின்பற்றி வந்த குற்றவியல் சட்டங்களுக்கு மாற்றாக புதிய 3 சட்டங்கள் கடந்த ஜூலை 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வந்துள்ளது. இந்த சட்டங்கள் என்ன மாதிரியான மாற்றங்களை கொடுத்திருக்கு, அதனூடாக ஏற்பட்டிருக்கக்கூடிய சர்ச்சைகள் என்னவெல்லாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி அந்த சட்டங்களினுடைய பெயர்கள் எவ்வாறு மாறி இருக்கு, அந்த சட்டங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்த்துடலாம். இந்த 3 புதிய குற்றவியல் சட்டங்கள்ல முதல்ல வந்து இந்தியன் பீனல் கோட், இந்திய தண்டனை சட்டம் என்று தமிழில் வழங்கப்பட்டு வந்த அந்த ஐபிசிங்கிறது வந்து பாரதிய நியாய சங்கீதா அப்படின்னு மாறி இருக்கு. அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா சிஆர்பிசி என்று அழைக்கப்படுகின்ற குற்றவியல் நடைமுறை சட்டம் வந்து பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்ஹிதா அப்படிங்கிற மாதிரி மாறி இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னாக்கா இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட், இந்தியா எவிடன்ஸ் ஆக்ட், இந்திய சாட்சி சட்டம் அப்படிங்கிறது வந்து பாரதிய சாட்சிய அதிநியா அப்படிங்கிற மாதிரி மாறி இருக்கு. இந்த பெயர்லயே வந்து சர்ச்சைங்கிறது வந்து தொடங்குது. இதுவரைக்கும் நாம பின்பற்றி வந்த அந்த குற்றவியல் சட்டங்கள் வந்து ஆங்கிலத்துல வழங்கப்பட்டு வந்த சூழல்ல தற்பொழுது புதிதாக மாற்றப்பட்டுள்ள அந்த 3 புதிய குற்றவியல் சட்டங்கள் வந்து இந்தியிலையும் சமஸ்கிருதத்திலையும் பெயர் வழங்கப்படுகிறது, நாமன்கிளேச்சர். இந்த பெயருங்கிறது வந்து மற்ற மாநில மொழிகளில் இல்ல பொதுமொழியான ஆங்கிலத்தில் இல்லை அப்படிங்கிறது வந்து சர்ச்சையா எழும்பி இருக்கு. சென்னை உயர் நீதிமன்றத்தில் ஒரு பொதுநல வழக்கும் தொடரப்பட்டிருக்கிறது. இந்தி உட்பட எல்லா மொழிகளுமே வந்து ரீஜினல் லாங்குவேஜ் தான் இந்தியாவில் இருக்கு. அதிகபட்சமான பேர் வந்து ஹிந்தி பேசுவதால மட்டுமே இது வந்து ஹிந்தியில வழங்கப்படுதா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. அதை தாண்டி வந்து மற்ற மொழி பேசக்கூடியவர்களுக்கு இது எப்படி புரியும் அப்படிங்கிற மாதிரி நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருக்கிறாங்க. இது வந்து முதல் சர்ச்சையா பார்க்கப்படுது. இரண்டாவதா ஒரு சர்ச்சை என்னன்னாக்கா, குறிப்பா வந்து வழக்காடு மன்றத்தில் வழக்காடக்கூடியவர்களுக்கு வந்து இது ஒரு பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. வழக்கறிஞர்களாக இருக்கட்டும் இல்ல அந்த வழக்காடு மன்றத்தை சுற்றி இயங்கக்கூடிய ஆபீஷியல்ஸா இருக்கட்டும், எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய அளவுக்கான ஒரு குழப்பத்தையே ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா, முன்னாடி வந்து பாத்தீங்கன்னாக்கா ஐபிசில 511 பிரிவு இருந்தது. இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா அதற்கு மாற்றாக கொண்டு வரப்பட்டிருக்கூடிய பாரதிய நியாய சங்கீதாவில் வந்து 358 பிரிவுகள் தான் இருக்கு. அதனால நம்ம வழங்கக்கூடிய அந்த பிரிவுகள் எல்லாமே மாறி போய் இருக்கு. அதே போலதான் சிஆர்பிசிலையும் முன்னாடி வந்து 484 பிரிவுகள் இருந்தது. இப்ப 531 பிரிவுகளா ஆகி இருக்கு. அதே போல இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்ல எடுத்துக்கிட்டாலுமே வந்து நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு. இப்படி மாற்றங்கள் இருக்கிறதால வந்து வழக்காடக்கூடிய அந்த வழக்காடு மன்றத்தில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்களுக்கு பெரும் சிக்கலை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா காலங்காலமா வந்து ஐபிசி ஆக்ட் இதுல இருந்து இந்த தண்டனையை கொடுங்க, இல்ல இந்த வழக்குக்கு இந்த ஐபிசி ஆக்ட் அப்படின்னு பேசி வந்த அவங்க எல்லாருக்குமே வந்து புதுசா இதை படிக்கணும், புதுசா அதை உள்வாங்கிக்கணும், வழக்காடு மன்றத்தில் போயிட்டு பேசணும், வாதாடணும் பொழுது அது ஒரு சிக்கல் அப்படின்னு சொல்லப்படுது. உதாரணத்துக்கு சொல்லணும்னாக்கா, இப்ப இந்த 511 பிரிவு ஐபிசில இருந்துச்சு இல்லையா, இதுல சிலதெல்லாம் நீக்கப்பட்டிருக்கிறது, சில பிரிவுகள் இணைக்கப்பட்டிருக்கிறது. தண்டனைகள் வந்து பல குற்றங்களுக்கு வந்து அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. சில குற்றங்களுக்கு வந்து புதிதாக தண்டனைகள் சேர்க்கப்பட்டிருக்கிறது, புதிய தண்டனைகள் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. சமூக சேவை அப்படிங்கிற இன்க்ளூஷன்லாம் கொண்டு வந்திருக்கிறாங்க ஒரு தண்டனையாவே. இப்படி மாற்றங்கள் இருக்கும் பட்சத்துல இது எப்படி வந்து ஒரு ஃபீசிபிளா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கு வழக்காடு மன்றத்தில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு. இந்த சட்டப்பிரிவுகள் அப்படிங்கிற இடத்துல வந்து நம்ம பார்க்கும் பொழுது கொலை வழக்கு, உதாரணத்துக்கு முன்னாடி வந்து கொலை வழக்கு அப்படின்னாக்கா 302 பிரிவுல வந்து வழக்கு பதிவு செய்வாங்க. இப்ப வந்து அது 101ஆக மாறி இருக்கிறது. 420 சொன்னாலே நம்ம எல்லாருக்கும் தெரியும். நம்ம தொடர்ச்சியா அதாவது சட்டத்தின் மீதான ஒரு பெரிய ஆர்வம் இல்லை, ஒரு பெரிய பார்வை இல்லை அப்படின்னாலும் கூட
நிறைய திரைப்படங்கள்ல வந்து 420 சீட்டிங் கேஸுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விடயமா இருக்கிறது. அந்த வழக்குக்கான பிரிவு வந்து பாத்தீங்கன்னா 316 மாறி இருக்கிறது. இப்படி ஒவ்வொன்றாக சொல்லிக்கொண்டே போகலாம். அதனால வந்து வழக்கறிஞர்களுக்கு ஒரு சிக்கலை ஏற்படுத்துதுன்னு அவங்க தரப்புல இருந்து சொல்லப்படுது. ஜூலை 1, 2024 இருந்து இந்த 3 புதிய குற்றவியல் சட்டங்களும் அமலுக்கு வருது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதற்கு முன்னாடி தொடுக்கப்பட்ட வழக்காக இருக்கட்டும், இதற்கு முன்னாடி கையாளப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த வழக்குகளுக்கு வந்து இது பொருந்தாதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இதற்கு பிறகு வரக்கூடிய வழக்குகள், அதாவது ஜூலை 1க்கு பிறகு பதியப்படக்கூடிய வழக்குகளுக்கு தான் இந்த 3 புதிய சட்டங்களும் குற்றவியல் சட்டங்களும் வந்து பொருந்துங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இதுலயுமே ஒரு குழப்பம் இருக்கிறது. ஒரு வழக்கறிஞர் இருக்கிறாரு, வழக்காடு மன்றத்துக்கு போறாருனாக்கா இப்ப முன்னாடி இருக்கக்கூடிய கேசஸையும் அவர் வாதாடக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். இப்ப ஏதாவது புதுசா வழக்கு இருந்துச்சுன்னா அதையும் வாதாடக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். அப்ப இதை ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு குழப்பமான மனநிலைக்கு போகக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். ஏன்னா அதை வந்து பழைய சட்டங்கள் இருக்கு இல்லையா, அதன் மூலமா ஃபாலோ பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கு. இப்ப புதுசா வர வழக்குகளுக்கு இதை ஃபாலோ பண்ணணுமே அப்படிங்கிற ஒரு பெரிய சிக்கல் இருக்கிறதா பார்க்கப்படுகிறது. இன்னும் கூட சில கேள்விகள் எழுப்பப்படுது. என்னன்னாக்கா, இப்ப குற்றம் வந்து ஜூலை 1க்கு முன்னாடி நடந்திருக்கலாம், ஜூலைக்கு பிறகாக வழக்கு வந்து பதியப்பட்டிருக்கலாம். இதை எப்படி அணுகிறது, இதை எதை வச்சு வாதாடுறது அப்படிங்கிற மாதிரி சில சந்தேகங்களும் இருக்கு. இன்னும் இதற்கான தெளிவுகள்லாம் கிடைக்கல அப்படிங்கிறதா நம்ம யதார்த்தத்தை பார்க்குறோம். அடுத்து என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் இந்த புதிய சட்டங்களை கொண்டு வரப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம நோக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. முதல்ல இந்த 0 எஃப்ஐஆர் அப்படிங்கிறத பார்க்க வேணும். இந்த 0 எஃப்ஐஆர்ங்கிறது என்னன்னாக்கா, முன்னாடியெல்லாம் ஏதோ ஒரு குற்றம் நடக்குதுனாக்கா முதல் தகவல் அறிக்கைங்கிறது வந்து அந்த காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் ஏதாவது ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னாக்கா அங்கே தான் பதியணும். இப்போ அப்படி கிடையாது. இந்தியாவில் எந்த மூலை முடுக்கில் வேணா எங்கே வேணா நீங்கள் வந்து எஃப்ஐஆர் பதிய முடியும் அப்படிங்கிறத இந்த சட்டம் சொல்லுது. உதாரணத்துக்கு இங்கே தமிழகத்தில் வந்து ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குது, ஒரு காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்டு ஏதோ ஒரு தகராறு நடக்குது, இல்லை ஒரு கொலை நடக்குது அப்படின்னாக்கா இங்கே தான் எஃப்ஐஆர் பதிவு பண்ணுன்றது இல்லை. இந்தியாவில் எங்கே வேணா நீங்கள் பதிவு செய்யலாம். 24 மணி நேரத்துக்குள்ள அந்த எல்லைக்குட்பட்ட காவல் நிலையத்துக்கு மாற்றப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இதை வந்து நம்ம முதல்ல பார்க்குறோம், இந்த 0 எஃப்ஐஆருங்கிறத. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த சம்மன், அதாவது நீதிமன்ற அழைப்பாணை அப்படிங்கிறது வந்து யாருக்காவது கொடுக்கப்படும். அதாவது அந்த வழக்கில் சம்மந்தப்பட்டவங்களுக்கு இல்லை யார் மேலேயாவது வழக்கு போடப்பட்டிருக்குனாக்கா நீதிமன்றத்தில் ஆஜராகுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சம்மன் கொடுப்பாங்க இல்லையா. அந்த சம்மன் வந்து முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா வந்து அஞ்சல் மூலமா, தபால் மூலமா வீடுகளுக்கு அனுப்பப்படும். இப்போ அந்த மாதிரி கிடையாது. எஸ்எம்எஸ் மூலமாகவோ இல்லை இமெயில் மூலமாகவோ அனுப்பலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த புதிய சட்டம் வந்து ஒரு வழிவகை செய்யுது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா, வீடியோ பதிவு செய்தல் கட்டாயம் அப்படிங்கிற ஒரு புள்ளியை நம்ம இங்கே பார்க்க வேண்டியது இருக்குது. என்னன்னாக்கா, ஒரு ஹீனியஸ் கிரைம்ஸ் நடக்குது, அதாவது அதிபயங்கர குற்றங்கள் வந்து எங்கேயோ நிகழுது அப்படின்னாக்கா, உதாரணத்துக்கு ஒரு கொலை நிகழ்வோ, முன்னாடிலாம் வந்து ஒரு வீடியோ பதிவுங்கிறது கட்டாயம் இல்லாமல் இருந்துச்சு. இப்போ வந்து கட்டாயம் அந்த கொலை நிகழ்ந்த இடத்துக்கோ இல்லை வேறு ஏதேனும் அதிபயங்கர குற்றங்கள் நிகழ்ந்த இடத்துக்கோ போயிட்டு வீடியோ பதிவு செய்யணும் அப்படிங்கிறத இந்த சட்டம் சொல்லுது. ஆய்வும் விசாரணையும் வந்து கட்டாயமா வந்து வீடியோவாக பதிவு செய்ய வேண்டும் அப்படிங்கிறத இந்த சட்டம் வந்து சொல்லுது. முன்னாடி இருந்த சட்டத்தின் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, தீர்ப்பு வழங்குவதற்கான கால அவகாசம் வந்து இதுதான் அப்படின்றதெல்லாம் கிடையாது. அந்த வழக்குகள்லாம், அதாவது அந்த வாதங்கள்லாம் முடிஞ்ச பிறகு நீதிபதி வந்து எப்போ தீர்ப்பை கொடுக்குறாரு அப்படிங்கிறது வந்து ஒரு கால அவகாசம் இருக்கு, இதற்குள்ள கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான சட்டத்திட்டங்கள்லாம் எதுவும் இல்லாத இருந்த சூழல்ல இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அந்த வழக்கினுடைய வாதங்கள்லாம் முடிஞ்ச 45 நாட்களுக்குள்ள தீர்ப்பு ஆனது வழங்கப்படணும் அப்படிங்கிறத வந்து இந்த புதிய சட்டம் வந்து சொல்லுது. அதாவது விசாரணையை பொறுத்த வரைக்கும் எத்தனை நாள் வேணா எடுத்துக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. தீர்ப்பானது வந்து அந்த குறிப்பிட்ட நாட்களுக்குள்ள கொடுக்கப்படணும் அப்படிங்கிறத தான் இந்த புதிய சட்டம் வலியுறுத்துது. முன்னர் இருந்த சட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து சாட்சிகள் வந்து நேரடியாக நீதிமன்றத்துக்கு வந்து சாட்சிகள் தெரிவித்ததான் ஏற்றுக்கொள்ளப்படும். இப்போ அந்த நடைமுறை வந்து மாற்றப்பட்டு புதிய சட்டத்தின் மூலமாக ஆன்லைன் மூலமாகவே சாட்சியங்களை தெரிவிக்கலாம், நேரில் வரணுங்கிற அவசியமே கிடையாதுங்கிறத இந்த சட்டம் வந்து கொண்டு வந்திருக்கிறது. பழைய சட்டத்தின் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம ஏதோ ஒரு வழக்கில் தொடர்பு பட்டிருக்கோம், அந்த வழக்கு சம்பந்தமான சான்றிதழ்களை சமர்ப்பிக்கணும், பத்திரத்தை சமர்ப்பிக்கணும் அப்படின்னாக்கா அசலை தான் நம்ம சமர்ப்பிக்க வேண்டிய ஒரு சூழல் வந்து இருந்துச்சு. ஆனால் இப்போ அது கிடையாது. அசலினுடைய நகல் வந்து எடுத்து நீங்கள் சமர்ப்பித்தாலே போதுங்கிற ஒரு நடைமுறையை இந்த புதிய சட்டமானது கொண்டு வந்திருக்கு. இது வரைக்கும் நம்ம சில புள்ளிகளை பார்த்துருக்குறோம், நிறைய பாயிண்ட்ஸ் பார்த்துருக்குறோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இவங்க கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த மாற்றங்களில் சில முன்னேற்றங்கள் இருக்கிறதையும் நம்ம பார்க்க முடியுது. அதே போல் சில அதிருப்தியான சர்ச்சைக்குரிய விஷயங்களும் இதில் இடம்பெற்றிருக்கிறத நம்ம பார்க்குறோம். அது என்னென்னங்கிறத தொடர்ச்சியாக பார்த்துடலாம். பழைய சட்டத்தின் அடிப்படையில் ஒரு 15 நாட்கள் வந்து ரிமாண்ட் பண்ணலாம், காவல் நிலையத்தில் வச்சு விசாரிக்கலாம் அப்படின்னு இருந்த சூழலை மாற்றி 90 நாட்கள் வரைக்கும் வந்து சிறையில் வச்சு விசாரிக்கலாம் அப்படிங்கிற ஒரு பாசிபிலிட்டிஸை வந்து இந்த புதிய சட்டமானது கொண்டு வந்திருக்கு. இது வந்து கொஞ்சம் வந்து
மனித உரிமைக்கு வந்து எதிராக இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை வந்து சமூகத்தில் வைக்கிறாங்க. பழைய சட்டத்தின் அடிப்படையில் வந்து எல்லா குற்றவாளியும் கைவிலங்கிட்டு கொண்டு போக முடியாது அப்படிங்கிறது தான் இருந்துச்சு. தப்பி ஓடக்கூடிய வாய்ப்புள்ள கைதிகளையும் குற்றம் சாட்டப்பட்டவர்களையும் கைவிலங்கிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விடயம் இருந்த சூழல்ல தற்போது புதிதாக இயற்றப்பட்டிருக்கக்கூடிய குற்றவியல் சட்டத்தின் மூலமாக சர்ச்சையான சில விஷயங்களும் இந்த குற்றவியல் சட்டத்தில் வந்து இடம்பெற்றிருக்கு. ஓவராலா இந்த புதிய 3 குற்றவியல் சட்டங்களை பார்க்கும் பொழுது சில முன்னேற்றங்கள் இருந்தாலும் சில சர்ச்சையான விஷயங்களையும் தவிர்க்க முடியல அப்படின்னு தான் சொல்லணும். இதை பற்றின விவாதம்ங்கிறது தொடர்ந்துகிட்டே இருக்கு. வழக்கறிஞர்கள்கிட்டையும் சரி, பொது சமூகத்திலையும் சரி, இதை பற்றி பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த புதிய குற்றவியல் சட்டத்தை பொறுத்த வரைக்கும் நாடாளுமன்றத்திலேயே 5 மணி நேரம் தான் விவாதிக்கப்பட்டது, பெருசா யார்கிட்டையும் கருத்து கேட்கல அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டுகளையும் வழக்கறிஞர்கள் வைக்கிறாங்க. ஆக இதெல்லாம் ஒரு சூழலா இருக்கு. தொடர்ந்து இது போன்ற பல காணொளிகளை பார்ப்போம். நன்றி, வணக்கம். Bharat Institute of Higher Education and Research, Chennai. Admissions open for Engineering, Agri, Arts and Science courses. Apply online. Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai.